வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், தியானம் என்பது வெறும் காலை நேரத்தில் 10 நிமிடம் கண்களை மூடி அமர்வது மட்டும்தானா? அல்லது அதை தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு கலந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மாபெரும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றே அர்த்தமாகிறது. நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். பலரும் தியான பயிற்சியில் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் காலையில் 10 நிமிடம் தியானம் செய்துவிட்டு மீதமுள்ள 23 மணி நேரமும் முற்றிலும் தூக்கத்திலோ அல்லது விழிப்புணர்வு இல்லாத ஒரு இயந்திரத்தனத்தினாலே தான் கழிக்கிறார்கள். இதனால்தான் அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட தெளிவு கிடைப்பதே இல்லை. இன்று இந்த வீடியோவில் தியானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சுருக்காமல், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு என்ற மாபெரும் சக்தியை கொண்டு வருவது எப்படி என்ற ஆழமான உண்மையைத்தான் பார்க்க போகிறோம். தூங்குவதற்கும் விழிப்பதற்கும் இடையில் இருக்கும் ஆன்மீக அறிவியல் என்ன? 24 மணி நேரமும் தியான நிலையில் வாழ்வது எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் விழிப்போடு கவனித்து அதன் முழு எஜமானனாக மாறும் ஒரு உன்னதமான சூத்திரத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது இயந்திரத்தனமான வாழ்க்கையை பார்ப்போம். உங்களை நீங்களே ஒரு நாள் முழுவதும் கவனித்து பாருங்கள். நாம் செய்யும் காரியங்களில் எத்தனை காரியங்களை நாம் முழு மனதோடு விழிப்போடு செய்து கொண்டிருக்கிறோம்? காலையில் பற்களை துலக்கும் போது நம் மனம் எங்கே இருக்கிறது? அலுவலக பிரச்சனையில் இருக்கும். காபி குடிக்கும் போது அதன் சுவை நமக்கு தெரிகிறதா? இல்லை. அப்போது நம் கை மொபைல் போனை நோண்டிக்கொண்டே இருக்கிறது. வண்டி ஓட்டும்போது நம் கவனம் சாலையில் மட்டும் இருக்கிறதா? இல்லை. எப்போதோ யாரோ சொன்ன ஒரு பழைய கசப்பான நினைவை நோக்கி நம் மூளை ஓடிக்கொண்டிருக்கும். இதன் பொருள் என்னவென்றால், நாம் உடலால் ஒரு இடத்தில் இருக்கிறோம், ஆனால் நம் மனதால் வேறு எங்கோ இருக்கிறோம். நாம் ஒரு வாழும் மனிதனாக வாழாமல் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் போல முற்றிலும் ஆட்டோ பைலட் முறையில் இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் வாழ்வின் ஆகச்சிறந்த தருணங்களை விழிப்புணர்வு இல்லாமல் வெறும் இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டே கழித்துக் கொண்டிருந்தேன். விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு இருட்டறை போன்றது. அங்கே நீங்கள் எதன் மீது மோதுகிறீர்கள், ஏன் விழுகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. விழிப்புணர்வு என்பது அந்த இருட்டறையில் ஏற்படும் ஒரு சிறிய தீபம். அது வந்துவிட்டால் நீங்கள் தடுமாறுவதற்கோ அல்லது வீழ்வதற்கோ வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இந்த விழிப்புணர்வைத்தான் நாம் இன்று செதுக்கப் போகிறோம். மக்கள் செய்யும் தவறுகளை இனி பார்க்கலாம். இங்கேதான் ஆன்மீக உலகத்தில் இருக்கும் சில போலித்தனமான கருத்துகளையும் மூட நம்பிக்கைகளையும் நாம் உடைக்க வேண்டும். பல இடங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது என்றால் உலக விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு எப்போதும் ஏதோ ஒரு அரை தூக்க நிலையில் அல்லது ஒரு சாமியார் போல முகம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தவறாக போதிக்கிறார்கள். இதை நம்பி மக்களும் யதார்த்தமான புன்னகையை தொலைத்துவிட்டு செயற்கையாக வாழ முயற்சிக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், விழிப்புணர்வு என்பதை உலகத்தை மறப்பது அல்ல, உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவையும் இன்னும் ஆழமாக கவனிப்பது. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்கள் வாடிக்கையாளர்களின் பேசும்போது முழு உணர்வுடன் இருப்பதுதான் ஆன்மீகம். நீங்கள் சமைப்பவராக இருந்தால் சமையலில் முழு கவனத்தை செலுத்துவதுதான் தியானம். மற்றொரு தவறு இருக்கிறது. தியானம் வேறு, நம்முடைய அன்றாட வேலைகள் வேறு என்று பிரித்து பிரித்து பார்ப்பார்கள். நான் தியானம் செய்யும் போது அமைதியாக இருப்பேன், வேலை செய்யும் போது கோபப்படுவேன் என்று சொல்வது ஒரு போலித்தனம். தியானம் என்பது நீங்கள் செய்யும் வேலைகளை சீரமைக்கும் ஒரு வினையூக்கி.
இந்த இரண்டையும் பிரிக்க நினைப்பதுதான் மக்கள் செய்யும் ஆகப்பெரிய அறியாமை. விழிப்புணர்வை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் விழிப்புணர்வு என்றால் என்ன? அதை எப்படி பிரித்துக் கொள்வது? இதை ஒரு எளிய அழகான உதாரணத்தின் மூலம் நாம் பார்ப்போம். நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் தனியாக நடந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாதையில் எப்போது வேண்டுமானாலும் ஒரு விஷப்பாம்போ அல்லது காட்டு மிருகமோ வரலாம் என்ற நிலை இருக்கிறது. இப்போது உங்கள் நடையில், உங்கள் பார்வையில் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் காலடியில் சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும் அல்லவா? காற்றில் ஒரு இலை அசைந்தால் கூட உங்கள் கவனம் அங்கே திரும்பும் அல்லவா? அந்த நொடியில் உங்கள் மனதில் தேவையற்ற கடந்த கால நினைவுகளோ அல்லது நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பற்றியோ கவலைகள் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. உங்கள் ஒட்டுமொத்த சக்தியும் இப்போது இங்கே என்ற புள்ளியில் குவிந்திருக்கிறது. இந்த நிலையை பேர்தான் விழிப்புணர்வு. வாழ்க்கையை நான் ஒரு காட்டுப்பகுதி பாதையின் விழிப்புணர்வோடு பார்க்கத் தொடங்கிய போது என்னுடைய மனதில் தேவையற்ற பயங்கள் அனைத்தும் காணாமல் போயின. மனம் என்பது விழிப்பு நிலையிலிருந்து பழக வேண்டும். பழக பழகத்தான் இது நமக்கு அது ஒரு 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடு இருக்க மனம் கற்றுக்கொள்ளும். நாம் உறங்கும் போதும் கூட இந்த மனம் தானாக நாம் மூச்சு காற்றையும் உடல் உணர்ச்சிகளையும் இந்த மனம் கவனித்துக் கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் கவனிக்கும் நண்பர்களே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் தூங்காமல் விழிப்போடு இருக்கும்போது அந்த மனம் தேவையற்ற எண்ணங்களை உண்டாக்கும். உங்களை தேவையில்லாத வேலைகளை செய்ய வைக்கும். ஆனால் இந்த விழிப்புணர்வோடு இருந்து பழகும் போது இந்த மனம் மிகப்பெரிய வேலைகளை செய்து நமக்கு அசாத்தியத்தை உருவாக்கும். தியானம் என்பது ஏதோ ஒரு புதிய நிலையை அடைவது அல்ல. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் வைத்திருக்கும் இந்த விழிப்புணர்வு சக்தியை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு சாதாரண செயலுக்கும் கொண்டு வருவதுதான். நீங்கள் காப்பி குடித்தால் அந்த காப்பியின் வெதுவெதுப்பையும் அதன் சுவையையும் முழுமையாக உணர்ந்து குடியுங்கள். அதுதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வை வளர்க்கும் 3 நாம் உடைய விதிகளை பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் விழிப்புணர்வை ஒரு பழக்கமாக மாற்ற 3 அற்புதமான நடைமுறை விதிகளை பார்ப்போம். முதலாவது விதி, ஒரே நேரத்தில் ஒரு வேலை. நாம் எப்போதும் மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயன்று நம்முடைய விழிப்புணர்வை சிதறடிக்கிறோம். இனிமேல் சாப்பிடும்போது போன் பார்க்கக்கூடாது. நடக்கும்போது பாடல்களை கேட்காதீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்லும்போது வேலையை மட்டும் உற்று நோக்கி கவனத்தோடு செய்யுங்கள். அதில் உங்களுடைய 5 புலன்களும் ஒன்றாக இருக்கட்டும். அப்படி என்றால் 2வது விதி நிறுத்தம் மற்றும் கவனிப்பு தான். நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு 30 வினாடிகள் அந்த வேலையை அப்படியே நிறுத்துங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, இப்போது என் உடலில் என்ன நடக்கிறது, என் மனம் எங்கே இருக்கிறது என்று உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். தற்சோதனை செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஆட்டோ பைலட் புரோகிராமை உடைக்கும் ஒரு மாபெரும் ஆயுதம். அதுதான் 3வது விதி, எதிர்வினை இல்லாத கவனிப்பு. உங்களை சுற்றி இருக்கும் நடக்கும் மனிதர்களையோ அல்லது சூழ்நிலைகளையோ பார்த்தவுடனும் இது நல்லது, இது கெட்டது என்று தீர்ப்பு எழுதாதீர்கள். எதையும் விமர்சிக்காமல் அது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தியானத்தில் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல இதையும் இந்த விழிப்போடு வேடிக்கை மட்டுமே பாருங்கள். நாம் தியானம் செய்யும் போது எப்படி எண்ணங்கள் வருகின்றன அவற்றை வெறுமனே கவனிக்க கூறினோமோ அதே போல சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் செய்யும் வேலைகளை அந்த விழிப்போடு இருந்து
பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்வினை ஆற்றக்கூடாது. அந்த எது இப்படி ஆகிவிட்டது, ஒரு எண்ணம் வந்தது, அதற்கு ஒரு பதில் சொல்லும்போது உங்கள் விழிப்பு நிலை மாறுகிறது. இப்போது இந்த வீடியோவில் நாம் 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான ஒரு நேரடி பயிற்சியை பார்ப்போம். இதற்கு புலன் விழிப்புணர்வு தியானம் என்று பெயர். நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போதே இதை செய்யலாம். கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது நடக்கும் போதோ இந்த நொடியில் உங்கள் கண்களுக்கு தெரியும் ஏதேனும் 3 பொருட்களை கூர்ந்து கவனியுங்கள். அதன் நிறம், அதன் வடிவம் ஆகியவற்றை உற்று நோக்குங்கள். அடுத்ததாக உங்கள் காதுகளில் விழும் ஏதேனும் 3 சத்தங்களை மிக கூர்ந்து கேளுங்கள். அது தூரத்தில் ஓடும் வண்டியின் சத்தமாக இருக்கலாம் அல்லது பறவையின் ஒலியாக இருக்கலாம். அடுத்ததாக உங்கள் உடல் உணரும் 2 விஷயங்களை கவனியுங்கள். உங்கள் கால்கள் தரையை தொட்டு கொண்டிருப்பது அல்லது காற்று உங்கள் முகத்தில் படுவது. கூர்ந்து கவனிக்க வேண்டும். இறுதியாக உங்கள் மூக்கு உணரும் வாசனையையோ அல்லது உங்கள் நாக்கு உணரும் ஒரு சுவையையோ கவனியுங்கள். நான் என் 5 புலன்களையும் இந்த நொடியில் குவிக்கும் இந்த பயிற்சியை செய்தபோது, தியானம் என்பது கண்களை மூடுவது மட்டுமல்ல என்ற மாபெரும் உண்மை எனக்கு புரிந்தது. இந்த எளிய பயிற்சி உங்களுடைய சிதறி ஓடும் மனதை ஒரு வினாடியில் இழுத்து இந்த நிகழ்கால புள்ளியில் நிறுத்தும் நண்பர்களே. இதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்து வாருங்கள். செய்து பார்த்தால்தான் விழிப்புணர்வு என்றால் என்ன, விழிப்புணர்வோடு இருக்கும்போது நமது மனம் எப்படி இருக்கிறது, நமது உடல் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கே தெரிய வரும். நாம் இதே ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த எண்ணத்திற்கு பதிலளித்துக் கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் பெருகிக் கொண்டே இருக்கும். கவலை பெருகிக் கொண்டே இருக்கும். துக்கம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆகவே துக்கத்தில் இருப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. நாம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த துக்கத்திலும் கவலையிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறது. அப்போது நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று. இப்போது இதற்கு பின்னால் இருக்கும் யதார்த்தமான அறிவியலையும் நான் பார்த்துக் கொள்வோம். நாம் விழிப்புணர்வு இல்லாமல் இயந்திரத்தனமாக வாழும்போது நம் மூளையின் ப்ரீஃப்ரன்ஸ் கார்டெக்ஸ் செயலற்று போகிறது. இப்படி ஒரு உறுப்பும் அல்ல. அந்த அந்த பகுதியில், கார்டெக்ஸ் பகுதியில் நம்முடைய பழைய பழக்கங்கள் மற்றும் உணர்ச்சிகள் தான் நம்மை ஆளுகின்றன. ஆனால் நீங்கள் ஒரு செயலை முழு விழிப்புணர்வுடன் செய்யும்போது உங்கள் மூளையில் இன்சுலா மற்றும் அன்ட்ரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் ஆகிய பகுதிகள் மிக தீவிரமாக செயல்பட தொடங்குகின்றன. இந்த சிங்குலேட் கார்டெக்ஸ் மிக மிக தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பகுதிகள் தான் உங்கள் உடலின் உள் உணர்வுகளையும் அந்த விழிப்புணர்வையும் கட்டுப்படுத்துபவை. நரம்பியல் ஆய்வுகளின்படி ஒரு மனிதன் தன் அன்றாட செயல்களை விழிப்புணர்வுடன் செய்யும்போது அவனது மூளையின் சாம்பல் நிற பொருட்கள் அதிகரிக்கின்றன. இது அவனது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது, கவனச்சிதறலை அடியோடு குறைக்கிறது, மன அழுத்தத்தை உருவாக்கும் ரசாயனங்களை முற்றிலும் கட்டுப்படுத்துகிறது. எனவே விழிப்புணர்வு என்பது ஏதோ ஒரு ஆன்மீக கற்பனை மட்டுமல்ல. அது உங்கள் மூளையின் செயல்திறனை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு துல்லியமான உயிரியல் கட்டமைப்பு. இப்போது நாம் நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இந்த விழிப்புணர்வை பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். நடைமுறை வாழ்க்கையில் இந்த விழிப்புணர்வு நமக்கு எப்படி உதவும் என்பதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். விழிப்புணர்வு இல்லாத ஒரு மனிதன் என்ன செய்வான்? கோபம் வந்த உடனே கத்துவான், பொருட்களை உடைப்பான், வார்த்தைகளை கொட்டுவான். எல்லாம் முடிந்த பிறகு
ஐயோ, அவசரப்பட்டு விட்டோனே என்று வருத்தப்படுவான். ஆனால் ஒரு விழிப்புணர்வு உள்ள மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? கோபம் அவனுக்குள் எழும்போதே அவனது விழிப்புணர்வு தீபம் எங்கே எரியத் தொடங்கும்? அங்கே உள்ளுக்கு உள்ளே, நமது உடம்பிற்கு உள்ளே எரியத் தொடங்கும் நண்பர்களே. ஓ, இப்போது என் உடலுக்குள் ஏதோ ஒரு வெப்பம் எழுகிறது, ஒரு உணர்வு எழுகிறது, என் இதயம் வேகமாக துடிக்கிறது, என் மனம் யாரையோ தாக்கத் துடிக்கிறது என்று தன் கோபத்தை ஒரு மூன்றாவது மனிதனாக நின்று விழிப்புணர்வோடு வேடிக்கை பார்ப்பான். எனக்குள் எழுந்த கோபத்தை நான் விழிப்போடு கவனிக்கத் தொடங்கிய போது, அந்த கோபம் என்னை ஆளாமல் ஒரு மெல்லிய காற்று போல என்னை விட்டு நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இதை நான் கூர்ந்து கவனிக்கும் போதுதான் எனக்கு புரிய வந்தது. ஆரம்ப காலத்தில் நான் தியானம் செய்யும் போது அனைவருக்குமே, எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே இந்த கோபம், கவலைகள் அதிகமாக வரும். நாம் எது வரக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதுதான் நம் கண்களுக்கு முன்னே வந்து படம் போல காட்டும். எந்த ஒரு மனிதரை நாம் வரக்கூடாது என்று அமருகிறோமோ அந்த அமர்ந்த உடனேயே அந்த எண்ணம் தான் முதலில் தலை தூக்கும். ஏன் இப்படி வருகிறது என்று நான் மிகுந்த தியானத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன். ஏன் வருகிறது என்றால், காரணம் என்னவென்றால், மனம் நமக்கு வேண்டியவற்றை தராது. நமக்கு எது பிடிக்கவில்லையோ அதையோ கொண்டு வந்து நிறுத்தும். ஏன் அப்படி நிறுத்துகிறது என்றால், மனதை நீங்கள் ஒரு இடத்தில் அமர வைக்கிறீர்கள். மனமோ விடுதலை பெற்று சுதந்திரமாக எண்ணங்களோடு சுற்றித் திரிய வேண்டும் என்றே மனம் இருக்கிறது. அதாவது நமக்கு உள்ளே பார்க்க வேண்டிய மனம் வெளியே பார்த்து கொண்டு வெளியில் இருக்கும் இன்ப துன்பங்களுக்கு அது அடிமையாகி விட்டது என்று தெரியும் போது அந்த விழிப்புணர்வு உள்ளே பார்க்க பார்க்க தானாக வளர்ந்தது. ஆக உள்ளே பார்க்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது, நமக்கு உள்ளிருக்கும் அசைவுகள், இந்த உடல் அசைவுகள் எப்படி இருக்கின்றன என்று அணு அணுவாக பார்க்கும்போது உங்களுடைய விழிப்பு நிலை தானாக, நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, அது தானாக வளரச் செய்யும். அந்த விழிப்புணர்வு வளர வளர உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய போக்கு, நீங்கள் மனிதர் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சுபாவம், குணம் அனைத்துமே மாறத் துவங்கும். இதற்கு முன்னால் இருந்த நீங்கள் வேறாக இருப்பீர்கள். இப்போது விழிப்புணர்வோடு இருக்கும்போது நீங்கள் மனிதனாக மாறிவிடுவீர்கள் என்பது நான் 100% உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் உங்களுக்குள் பழைய எண்ணங்கள் இருந்தவை அல்லவா, அவைகள் முற்றிலும் அழிந்து நீங்கள் புதிய மனிதனாக மாறிவிடுவீர்கள். இந்த பயிற்சிகளை செய்யும் போதுதான் அதனுடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போது ஒரு உணர்ச்சியை விழிப்புணர்வோடு கவனிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதே அந்த உணர்ச்சி உங்களை கட்டுப்படுத்தும் சக்தியை இழந்து விடுகிறது. நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அவற்றுக்கு எஜமானனாக மாறுவீர்கள். இதுதான் விழிப்புணர்வு தரும் மாபெரும் விடுதலை. இந்த விடுதலைக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால் பயிற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. நான் மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், நான் 10 வருடங்கள் தியானம் செய்துவிட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இன்னும் என்னால் மூச்சை கூட கவனிக்க முடியவில்லை என்று இந்த புலம்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இப்படி செய்வதற்கு காரணம் என்னவென்றால், இப்போது நடைமுறை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றன. அவற்றோடே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் தூங்கும் போதும் கூட அந்த ஒரு முறை நடந்த சம்பவம் 1000 முறை, 10,000 முறை, 1,00,000 முறை, ஏன் நாம் கண்களை மூடி உறக்கத்திற்கு சென்று மீண்டும் அடுத்த நாள் காலை எழுந்த உடனேயே அதே பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக அந்த எண்ணம், அந்த ஒரே ஒரு சம்பவம் நடந்தது, அந்த ஒரு எண்ணம் எத்தனை முறை வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை முறை வந்தாலும் அந்த எண்ணத்திற்கு இப்படி இருக்கக்கூடாது, அவர் இப்படி சொல்லி இருக்கக்கூடாது,
அப்படி என்று மனம் நம்மை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கும். அப்படி நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. மனதில் நீங்கள் விழிப்புணர்வோடு ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பிரச்சனையை மனம் மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்துவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது எண்ணம் வருகிறது. பிரச்சனை நடந்தது. எண்ணம் வருகிறது. எண்ணத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். பாருங்கள். பார்க்க பார்க்க மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் வரும். உங்களுக்கு 1000 முறை வருவதற்கும் ஒரு 20 முறை வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 20 முறை வரும்போதே நீங்கள் அதற்கு எண்ணத்திற்கு உணவளிக்கவில்லை என்றால், இந்த உணவளிப்பதை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த உணவளிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? மனம் தானாக அந்த எண்ணத்தை படிப்படியாக குறைத்துக் கொண்டே இருக்கும். 20 முறை என்றால் 19, 18, 17 என்று குறைக்க உங்களுடைய மனம் தானாக விழிப்பு நிலைக்கு வரும். இப்போது 2, 1 என்று வரும்போது அந்த எண்ணம் வந்ததே என்றே உங்களுக்கு தெரியாது. வந்ததே தெரியாமல் நீங்கள் எதை செய்வீர்கள்? ஆக அந்த எண்ணம் மறைந்து விடுகிறது. நீங்கள் உயிரூட்டுவது நீங்கள்தான். ஆக நீங்கள் எண்ணங்களுக்கு உயிர் ஊட்டவே கூடாது எப்போதும். அதே போலத்தான் இந்த விழிப்புணர்வு பயிற்சியும். விழிப்புணர்வோடு இருக்கிறோம். நீங்கள் உள்ளே பார்க்கிறீர்கள். இப்போது வெளியே பார்க்கிறீர்கள். உங்களுடைய மனம் வெளியே இருக்கும்போது நீங்கள் எந்த வேலையை, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, துணியை துவைப்பதாக இருந்தாலும் சரி, துணியை எடுக்கிறீர்கள், துவைக்கிறீர்கள், அதற்கு சோப்பு போன்ற வாசனை திரவியங்களை தேய்க்கும் போது கூட, நடக்கும்போது கூட, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த நொடிக்கு நொடி நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு எளிதில் வந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் தினமும் தியானம் செய்கிறீர்கள். தியானம் செய்யும்போது உங்களோட மனம் விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறது. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை செய்யும்போது, அன்றாட வாழ்க்கையில் அப்ளை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறிக்கொண்டே வரும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்போது ஒருவர் காலையில் மாலையில் 2 வேளையில் தியானம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 2 வேளைகளும் தியானம் செய்யும்போது அவருடைய மனம் விழிப்பு நிலைக்கு மிகுந்த அதிவேகத்தில் வரும். அப்படி வந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு வேளை தியானம் செய்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது உதாரணத்திற்கு நானே சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை. நான் தியானங்கள் அந்த நேரத்தை அதிகப்படுத்த விழிப்புணர்வு நேரம் கூடியது. இப்போது காலையில் தியானம் செய்கிறேன். 6 மணியிலிருந்து 7 மணி என்று உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 7 மணி வரை எனக்கு சரியாக இருக்கும் தியானத்தில். ஆனால் அந்த 7 மணியிலிருந்து ஒரு 11 மணி, 12 மணி வரையில் எனக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் அந்த அளவிற்கு இருக்காது. மீண்டும் மதிய உணவிற்கு பிறகு நாம் செய்யும் வேலையிலிருந்து ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு செயல் நடக்கும்போது அந்த எண்ணத்தை மனம் பிடித்துக்கொண்டு அதிலிருந்து எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போது அந்த 1 மணியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை 7 மணி நேரம், 6 மணி நேரம் உண்டாகிறது. அந்த 6 மணி நேரத்தில் உண்டாகும் அந்த எண்ணங்கள் 7 மணிக்கு மேலே நான் தியானத்தில் அமரும்போது அவை 1 மணி நேரத்திற்கு அல்ல, அதில் 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் என்று கூட செல்லலாம். அந்த 1 மணி நேர தியானத்தில் 20 நிமிடங்கள் அந்த 6 மணி நேரம் நடந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே நினைவுக்கு வந்து அவை மறைவதற்கு 20 நிமிடம் ஆகிவிடுகிறது. இதுபோல பயிற்சி செய்து அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும். அழிக்க அந்த 20 நிமிடத்திற்கு மேல்தான் எனக்கு தியானமே நடக்கிறது. ஆக நான் 20 நிமிடம் தான் தியானமே செய்திருந்தால் அந்த மீதி இருக்கும் 40 நிமிடங்கள் எனக்கு தியான நிலையாக இருக்காது.
அந்த 20 நிமிடத்தில் போராடிக் கொண்டே இருந்துவிட்டு எழுந்திருந்தால், அந்த தூங்கும் நேரத்திலும் மீண்டும் அதே எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் 40 நிமிடங்கள், அதற்கு 20 நிமிடங்களுக்கு மேலே 40 நிமிடங்கள் தியானம் செய்ததால், இந்த பலன் அதிகமாக கிடைத்தது. இப்ப இங்கு தான் தவறு செய்கிறீர்கள். நிறைய பேர் தவறும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தியானத்தை மிக மிக அதிகப்படுத்த வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் 10 நிமிடம் 10 நிமிடம் என்று ஏற்ற வேண்டியது இல்லை. 1 மாதம் 10 நிமிடம், 2வது மாதம் 20 நிமிடம், 3வது மாதம் 40 நிமிடம், 5வது மாதம் 50 நிமிடம் என்று 6 மாதத்தில் 1 மணி நேரத்திற்கு வந்துவிட வேண்டும். நீங்கள் 3 மாதத்திலும் கூட வரலாம். அது உங்களுடைய நேர கட்டுப்பாட்டை பொறுத்து, உங்களுடைய வேலை பளுக்களை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் இப்படி செய்யும்போது 2 வேளை ஆரம்பத்தில் செய்யும்போது, அதாவது காலையிலும் மாலையிலும் 2 வேளை நீங்கள் தியானம் செய்து வரும்போது 2 மணி நேரம் நீங்கள் விழிப்புணர்வோடு கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். இதை இப்படியே 1 வருடம் 2 வருடம் என்று செய்து வரும்போது உங்களுடைய மனம் விழிப்பு நிலையில் இருக்க அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆக அந்த அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு தானாகவே தானாகவே வந்து அஹ், காலையில் மட்டும் தியானம் செய்தால் போதுமானதாக இருக்கும். அதுவும் 1 மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது நீங்கள் தியானத்தில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். அந்த நிலைக்கு வரும்போது நீங்கள் 1 மணி நேரம் கூட செய்ய வேண்டியதில்லை. அதன் பிறகு நேரம் தானாகவே குறையும். ஏனென்றால் உங்களுக்குள் அனுபவம் வந்துவிட்டது. நீங்கள் 5 மணி நேரம் தியானம் செய்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். அரை மணி நேரம் தியானம் செய்தாலும் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டது என்று அர்த்தமாகிறது. இப்போது இந்த விழிப்பு நிலை பயிற்சிக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால், இந்த விழிப்பு நிலையை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டாதவைகளே அதிகமாக நடப்பதைப் போல இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறார்? ஏன் இப்படி செய்கிறார்கள்? மற்றவர்களை பார்க்கும்போது நீங்களே உங்களுடைய எண்ணம் அப்படி வரும். நீங்கள் மாற மாட்டீர்கள். உங்களுடைய எண்ணம், அதாவது எதிரில் இருக்கும் மனிதராக கூட மாறும் அளவிற்கு, அதாவது நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரை அந்த எண்ணம் வரக்கூடாது என்று அமர்கிறோமோ அவர்தான் வருவார். அப்படி வரும்போது உங்களுடைய மனம் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது நண்பர்களே? இவர் வரக்கூடாது என்று இருக்கிறேன். ஆனால் இவர்தான் கண் முன்னே வந்து நிற்கிறாரே. நான் எப்படி அமைதியாக அமர்வது? எப்படி அமைதியாக தியானம் செய்வது என்று இவரை மட்டும் வரக்கூடாது. இது மட்டும் வரக்கூடாது. இந்த எண்ணம் மட்டும் வரக்கூடாது என்று அந்த நேரத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். மனம் விழிப்பு நிலைக்கு வருவதற்கு, அந்த சாந்த ஸ்வரூப நிலைக்கு வருவதற்கு மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இந்த நிலை வர வேண்டும். இந்த நிலைகள் எல்லாம் கடந்து வரும் வேண்டும் என்றால் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அந்த ஒரு சிலருக்கு இது போன்ற எண்ணங்கள் இல்லாமல் இன்னும் சற்று மேலே சென்று நாம் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாதவர்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகின்றன. காட்டுத்தனமான மிருகம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல மனம் அவர்களை விலாசு என்று விலாசம். இவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த பயிற்சிகளை செய்யும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நான் இப்போது முன்பெல்லாம் 2 நேரங்களில் தியானம் செய்து வந்து கொண்டிருந்தேன். இப்போதெல்லாம் நான் 1 வேளை மட்டும் தியானம் செய்தால் போதுமானதாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. ஏனென்றால் விழிப்பு நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று எனக்கே தெரிந்துவிட்டது. காலையில் தியானம் செய்வேன். இரவு வேலை முடித்து வந்த பிறகு உணவை அருந்திவிட்டு நான் உறங்க சென்று விடுகிறேன். எனக்கும் நன்றாகத்தான் இருக்கிறது. எந்த இதுபோல எண்ணங்கள் எல்லாம் வரவில்லை. அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், முன்பெல்லாம் அதாவது ஒருவேளை தியானம் செய்யவில்லை என்றால் எண்ணங்கள் அதிகப்படியாக வருவதைப் போலவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு ஏதேனும் விசேஷங்கள், ஏதேனும்
இந்த உறவினர்கள் வீட்டிற்கு செல்வதோ, நண்பர்கள் வருவதோ என்று அந்த இரவு நேர தியானம் தடைப்பட்டால், உறக்கம் சரியாக வருவதில்லை. ஆரம்பத்தில் இருந்தது. எனக்கே இருந்தது. இருந்து அதை அந்த அடுத்த நாள் காலையில் தியானம் செய்யும் அமரும் வரை அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய வராது. ஒரு அளவிற்கு குறைந்து கொண்டே வந்து, ஆனால் அந்த எண்ணங்கள் வரும். அந்த இரவு நேரத்தில் நாம் என்ன செய்தோமோ, அது காலையில் நேர தியானத்தில் வந்தது. வரும்போது அவற்றையெல்லாம் அந்த நேரத்தை அதிகப்படுத்தி, அதிகப்படுத்தி அவைகள் சரியான பிறகு, இப்போது விழிப்பு நிலை வந்த பிறகு, காலை ஒரு வேளை தியானம் செய்தால் போதுமானதாக இருக்கிறது. அ இரவு நேரத்தில் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் வருவது இல்லை. எப்படிப்பட்ட எண்ணங்கள், இந்த சம்பவங்கள் நடந்தாலும் இப்போதைக்கு நான் இரவு நேர தியானத்தை தவிர்த்து விட்டேன். காரணம் என்னவென்றால், உங்களுடைய இதற்கு காரணத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை பேசுகிறாரே, இவருடைய வாழ்க்கையை தெரிந்து நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் கூறுகிறேன். அ அதாவது தியானம் என்பது விழிப்புணர்வு நேரத்தை அதிகப்படுத்துவது. அந்த விழிப்பு நிலை 1 மணி நேரம் இருந்தது. இரவு 2 மணி நேரம் ஆகிறது. அந்த 2 மணி நேரம் இதே போல 1 வருடம், 2 வருடம் செய்யும்போது, அந்த நேரம் அதிகமாகிறது. அந்த அதிகப்படியான நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது, இந்த சாதாரணமாக காலையில் எழுந்தவுடனே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பயிற்சி செய்யும்போது, அந்த விழிப்புணர்வு, அந்த ஒரு மன அமைதி, அந்த விழிப்பு நிலை, அந்த மீதி இருக்கும் அந்த 23 1/2 மணி நேரம், 23 மணி இ மட்டுமல்லாமல் அந்த 30 நிமிடத்தையும் சேர்த்து எனக்கு லாபமாக தருகிறதே, விழிப்பு நிலையில் இருக்கிறேனே என்பது மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆரம்ப காலத்தில். ஏன் தியானம் செய்யவில்லை? ஆனால் உறங்கிவிட்டோம். தியானம் செய்ய வேண்டிய எண்ணமே இல்லையே. நான் சில நேரங்களில் வேலையை முடித்து வரும்போது அ நினைத்துக் கொள்வேன். இங்கு போன உடனே முதலில் தியானம் செய்ய வேண்டும். மனம் படபடப்பாக இருக்கிறது. தியானம் செய்தால் தான் நன்றாக இருக்கும் என்று, இல்லை என்றால் உறக்கம் வராது என்று நான் எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன். அப்படி இருந்த காலமெல்லாம் போய், இப்போது அமர்ந்த உடனே தியான நிலைக்கு வருகிறேன். அதுபோல நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, கவனமாக இருங்கள். இந்த ஞானம் ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம் இன்று உடைத்திருக்கிறோம். ஞான பாடத்தில் தியானம் என்பது 10 நிமிட சிறை அல்ல. அது 24 மணி நேரமும் விழிப்போடு வாழும் ஒரு உன்னதமான வாழ்வியல் முறை என்பதை புரிந்து கொண்டீர்கள். இந்த வாரத்திற்கான உங்கள் பயிற்சி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சாதாரண செயலையும் நான் அனைத்தையும் கூறியிருக்கிறேன். சாப்பிடுவது, நடப்பது, குளிப்பது, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனம் எப்போது உங்களை அடித்துச் செல்லும் என்றே தெரியாது. அது தானாகவே உங்களை இழுத்துச் சென்று விடும். எங்கே உங்களை சாய்க்கிறது என்றே தெரியாது. கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் தியானத்தில் மாற்றம் வரும். நிச்சயமாக மாறுவீர்கள் நண்பர்களே. நானெல்லாம் முன்பு இருந்ததை விட இப்போது தேறிவிட்டேன் என்று எனக்கே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வறுமை என்று வலிகள், இந்த கால்வலி, கைவலிகள் எதையும் பொருட்படுத்தாமல் தியானம் செய்திருக்கிறேன். அதிலும் ஆரம்ப காலத்தில் 3 வேளை தியானம் செய்வேன். காலையில் தியானம், மதியம் தியானம், இரவும் தியானம். அப்படி செய்யத்தான் எனக்கு விழிப்புணர்வு கிடைத்தது. ஆக நீங்களும் 3 வேளை செய்ய வேண்டும், 2 வேளை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறாரே என்று நீங்கள் பயந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கும் உண்மைகளை விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் தான் நிறைய பேர் பயந்து கொள்கிறார்கள். நான் அமர்ந்த உடனே எண்ணங்கள் மேலெழுந்து வருகின்றன. விழிப்பு நிலைக்கு என்னால் ஒரு நொடி கூட வர முடியவில்லை என்று. அப்படி நீங்கள் நினைத்து கொள்ள உங்களுடைய மனம் இன்னும் எண்ணங்களை அதிகப்படுத்தும்.
எண்ணங்கள் வந்தால் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய வேலை எனக்கு உள்ளே பார்ப்பது என்று நீங்கள் உறுதியாக இருக்கும்போது, அந்த எண்ணங்கள் வருவது குறையும். சற்று குறையும். அடுத்த நாள் இன்னும் குறையும். இப்படி நாட்கள் செல்லச் செல்லத்தான் குறையும். எடுத்த எடுப்பிலே நான் ஒரு மாதத்திலே ஞானம் அடைந்து விடுவேன் என்பதெல்லாம் ம் எப்படி சொல்வது என்றும் எனக்கு தெரியவில்லை. 10 நாட்கள் தியானம் பயிற்சி செய்துவிட்டு, நான் அனைத்தையும் அறிந்து விட்டேன் என்று சொல்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள் இருக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் அவர்களுக்கு அந்த எண்ண ஆற்றல்களுக்கு எஜ எ உணவளித்து வைத்திருப்பது நீங்கள்தான். அவற்றை நீங்கள் தான் அழிக்க வேண்டும். நீங்கள் தான் பயிற்சியும் செய்ய வேண்டும். அவற்றை அழிக்க வேண்டுமென்றால் பயிற்சியை நீங்கள் தான் செய்தாக வேண்டும். உங்களுடைய பசிக்கு யார் உணவருந்துவார்கள்? நீங்கள் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து நான் இதை அடைந்தே தீருவேன் என்று விடாமுயற்சியோடு இருக்கும்போது தான் தியானம் கைகூடி வரும். ஒரு எப்படி சொல்வது, வைராக்கியத்திற்கும் கௌரவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு இங்கே கௌரவம் தேவையில்லை, ஆடம்பரம் தேவையில்லை. வைராக்கியம், நான் இதை அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதி இருக்க வேண்டும். இதை நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். பதஞ்சலி மகரிஷி அவர்கள் கூறுகிறார் என்னவென்றால், என்ன சொல்லியிருக்கிறார் என்று படித்திருந்தேன். தியானத்தில் சிறந்து வர வேண்டும். தியானத்தில் தன் மனதை தன் வசமாக்க வேண்டுமெனில் 24 மணி நேரம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால், ஒரு சாதகன் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இந்த மிக உறுதியாக அந்த வைராக்கியம் என்ற வார்த்தை தான் எனக்கு அந்த புத்தகத்திலே பிடித்திருந்த வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன் நான். வைராக்கியமாக நாம் வேலை செய்ய வேண்டும். யார் சொல்லிக் கொடுத்த தியான முறைகளை செய்கிறோமோ இல்லையோ, எந்த தியானம் எந்த வேலையை செய்யும் போதும் நமக்கு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியம் ஒன்று இருந்து விட்டாலே நான் இதை அடைந்தே தீருவேன். இன்று என் மனதை என்னோடு இருக்கிறது. நான் சொல்வதை கேட்கிறது. நான் சொல்லும் வேலைகளை கேட்கிறது. இங்கே செல், உள்ளே, நமக்கு உள்ளே இந்த கைகளுக்கு செல், கண்களுக்கு செல் என்று சொல்லும்போது மனம் அதை சரியாக கேட்டு சரியாக செய்யும்போது மனம் உங்களுக்கு வேலை செய்கிறது அந்த நொடியில். அப்போது நீங்கள் அந்த நொடிகளை அதிகப்படுத்த சாதாரண வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், தியானம் அல்லாத நேரத்திலும் உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய காட்டு மிருகம் நமது வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் என்ன நடக்கும்? எவ்வளவு சேதாரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதுபோலத்தான் நமது மனம் உள்ளுக்குள்ளே எவ்வளவு சீரழிவை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு எமோஷன் போன்ற மிகவும் கொடூரமான நிகழ்வுகளை நிகழ்த்தி விடுகிறது. ஆகவே அந்த ஒரு மிருகத்தை மெதுவாக அதனுடைய பாவனையில் சென்று அதை நம்மளுடைய வசமாக்கினால், நமக்கு அடிமையாகி நாம் சொல்வதை ஒரு மாடோ ஒரு நாயோ அல்லது ஒரு பூனையோ, இன்னும் அந்த பெட்ஸ் எல்லாம் இருக்கிற அல்லவா, அவைகளை போல நாம் சொன்னால் கேட்பதைப் போல இந்த மனமும் நாம் சொல்வதை எல்லாம் கேட்கும் நண்பர்களே. எனக்கு சில நேரத்தில் சில வார்த்தைகள் வருவது தயக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டுமெனா என்றால் உங்களுடைய மனதை மட்டும் கவனியுங்கள். வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை. விழிப்புணர்வுடன் தானாக மனம் வந்துவிடும். பார்க்க பழகிவிடும். மனம் விழிப்பு நிலையில் இருக்க பழகிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். இதற்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை.
கூறிய பயிற்சிகளை நன்றாகச் செய்து வாருங்கள். இவ்வளவு நேரம் பேசுகிறாரே என்று நீங்கள் ஒரு ஒரு கவலையோ, துக்கத்தையோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தியானம் செய்வது 20 நிமிடம் தான். நாம் சொல்வதை அ மூளையில் ஏற்றுக்கொண்டு அறிவளவில் வேலை செய்து வரும்போது, உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த உணர்ச்சிகள் வருகின்றன. இப்போது விழிப்புணர்வு பயிற்சி சொல்கிறாரே, இந்த பயிற்சி செய்யும்போது நம்முடைய மனதில் என்னென்னவெல்லாம் வருகிறது? இவைகளை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது அப்போதுதான் இவைகளை உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ வேணா நீளமாக இருக்கலாம். ஆனால் பயிற்சி சிறியதுதான். நீங்கள் அதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இவர் சொல்வதே 1 மணி நேரத்திற்கு மேலே சொல்கிறாரே, 1/2 மணி நேரம் சொல்கிறாரே என்று. ஆனால் பயிற்சி சிறியதுதான். நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உங்களதுதான். நண்பர்களே, தியான பயிற்சியின் போது நமக்குள் இருந்து எழும் பயம், கோபம் களைய கசப்பான நினைவுகள் ஆகியவற்றை எப்படி எதிர்கொள்வது, மனதை எப்படி முழுமையாக சுத்தம் செய்வது என்பதை அடுத்த பதிவில் நாம் நேரடியாகவே விரிவாக உடைத்துப் பார்ப்போம். விழிப்போடு இருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு விழிப்பு நிலை நொடிக்கு நொடி அதிகரித்துக் கொண்டே இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.